அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ஹிந்து நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ராணா எக்ஸ்ட்ராடிட்டட் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. எக்ஸ்ட்ராடிஷன் அப்படின்னா, இன்னொரு நாட்டுல இருக்கக்கூடிய சிறையில இருக்கக்கூடிய ஒரு நபர நம்ம நாட்டுக்கு கூட்டிட்டு வர்றது. ஒரு நாட்டுல இருக்க சிறையிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு அவங்கள கூட்டிட்டு போறது தான் எக்ஸ்ட்ராடிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லும். சரிங்களா? ஸோ யார் இந்த தகாவூர் ராணா அப்படின்னு பார்த்தோம்னா, 2008 மும்பை தாக்குதல் நடந்துச்சு இல்லையா? ஸோ அதுல ஒன் ஆஃப் த மாஸ்டர் மைண்டா இருக்கக்கூடிய ஒரு பெர்சன் தான் தகாவூர் ராணா அப்படிங்கிறவர். அமெரிக்காவோட சிறையில இருந்த தகாவூர் ராணாவ இந்தியாவுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிறது இந்தியாவோட நீதிமன்றங்கள்ல அவர் மேல வழக்கு போடப்பட்டு, இங்கே தண்டனை குடுத்து தண்டனை வாங்கி குடுக்கணும் அப்படிங்கிறது இந்தியாவோட ரொம்ப நாள் ஒரு கோரிக்கையாவே இருந்துச்சு. ஓகேங்களா? சமீபத்தில அமெரிக்காவுக்கு போயிருந்த இந்தியாவோட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், அ அமெரிக்காவோட டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட பேசி நெறைய ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது கையெழுத்தாயிருந்துச்சு. அதுல ஒரு விஷயம் தான் இந்த எக்ஸ்ட்ராடிஷன் ஆஃப் தகாவூர் ராணா அப்படிங்கிறது. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஓகே சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த எக்ஸ்ட்ராடிஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயி, இப்போ தகாவூர் ராணா மும்பை தாக்குதல்ல முக்கியமான குற்றவாளியா இருக்கக்கூடிய தகாவூர் ராணா இந்தியாவுக்கு கூட்டிட்டு வரப்பட்டிருக்கார். என்ஐஏவோட நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் அகாடமி இருக்காங்க. ஏஜென்சி இருக்காங்க இல்லையா? நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. அவங்களோட ஆ ஸ்பெஷல் கோர்ட் சிறப்பு நீதிமன்றத்தில இவரு ஆஜர்படுத்தப்பட்டிருக்காரு. வழக்குகள் தொடர்ந்து தொடர்ந்து நடைபெறும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ தகாவூர் ராணாவ எக்ஸ்ட்ராடிட் பண்ணிட்டாங்க இந்தியா. அதான் அந்த செய்தி. அடுத்தது. சிஎம் லார்ட்ஸ் ரைட்டர் நேம்டு ஃபார் பாரதிய பாஷா பரிஷத் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது பாரதிய பாஷா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விருது. இந்தியாவுல இலக்கிய விருதுகள் அப்படிங்கிறது நெறைய வழங்கப்படுது. லைக் பார்த்தீங்கன்னா, சாகித்ய அகாடமி விருதுகள் இருக்கு. ஞானபீட விருது இருக்கு. அந்த மாரி ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அவார்ட் தான் பார்த்தீங்கன்னா, இந்த பாரதிய பாஷா விருது அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இந்த பாரதிய பாஷா விருது தமிழகத்தைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இந்த பாரதிய பாஷா அப்படிங்கிற இந்த அகாடமியே பார்த்தீங்கன்னா, கொல்கத்தால தான் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. அந்த அகாடமி இந்த வருஷத்துக்கான பாரதிய பாஷா விருது யாருக்கு குடுத்திருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு குடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து ரூ. 1,00,000 பரிசு தொகை அதெல்லாமே இருக்கு. இவர பொறுத்தவரைக்கும் ராமகிருஷ்ணன் அவர்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, 2018ஆம் ஆண்டு இவருடைய சஞ்சாரம் அப்படிங்கிற நாவலுக்காக ஆ சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார். ஓகேங்களா? சஞ்சாரம். ஓகேவா? சஞ்சாரம் அப்படிங்கிற இந்த நாவலுக்காக 2018ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார். சரியா? ஸோ அதையுமே கூடுதலா நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இங்க நகட்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஃப்ரைடே பேப்பர்லயும் வரும். ஸோ அதுல முக்கியமா நமக்கு இந்த யூனிட் 8 ஐ மீன் தமிழ் சொசைட்டிக்கு முக்கியமான விஷயங்கள இங்க நம்ம பார்க்க முடியும். சரியா? ஸோ அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, பெருங்காமநல்லூர் மேசக்கர் பத்தி குடுத்திருக்காங்க. பெருங்காமநல்லூர் அப்படிங்கிற இந்த கிராமத்த பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மதுரை மாவட்டத்தில இருக்கக்கூடிய இந்த கிராமம், முதல்ல இந்த கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட் 1871க்கு எதிரா போராட்டம் பண்ண ஒரு வில்லேஜர்ஸ் யாருன்னா, கிராம மக்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பெருங்காமநல்லூர்ல இருக்கக்கூடியவங்க தான். நம்ம இவரு முத்துராமலிங்கரோட ரிலேட் ஆயி வரக்கூடிய ஒரு விஷயமும் இது. சரிங்களா? அவர பத்தி படிக்கிறப்ப கண்டிப்பா இந்த பெருங்காமநல்லூர் மேசக்கர பத்தி படிச்சிருப்பீங்க. அவங்க எப்படி இந்த கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட்ல 1871க்கு எதிரா போராட்டம் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் படிச்சிருப்பீங்க. இந்த போராட்டம் அப்படிங்கிறது ஏப்ரல் 3, 1920ல நடந்திருக்கும். போராட்டம் பண்றவங்க மேல போலீஸார் வந்து பார்த்தீங்கன்னா, துப்பாக்கி சூடு நடத்தியிருப்பாங்க. அதுல கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்டவர்கள் வந்து இறந்து போயிருப்பாங்க. சரியா? அடுத்ததா இங்க பார்த்தீங்க அப்படின்னா, சுர்ஜித் சிங் பர்னாலா இவர பத்தி நம்ம சின்ன வயசுல இருக்கப்ப கேள்விப்பட்டிருப்போம். இவர பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல அதிக அ நாட்கள் லாங்கஸ்ட் டெர்ம் கவர்னரா இருந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, சுர்ஜித் சிங் பர்னாலா அவர்கள் தான். அதே மாரி 2 டைம் தமிழ்நாடோட கவர்னரா இருந்திருப்பார். சரிங்களா? முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, 1990ல இருந்து 91 வரைக்கும் இருந்திருப்பார். அதுக்கப்புறமா 2004ல இருந்து 2011 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட கவர்னரா சுர்ஜித் சிங் பர்னாலா அவர்கள் வந்து இருந்திருப்பார். சரியா? அடுத்தது தியாகராஜ் தியாகராஜ சுவாமி டெம்பிள். அதாவது திருவாரூர் கோயில் இருக்கு இல்லையா? தியாகராஜ சுவாமி கோயில். அதனுடைய தேர பத்தி குடுத்திருக்காங்க. அந்த திருவாரூர் கோயில் தேர். அதுக்கு என்ன பேர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆழித்தேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த திருவாரூர் தேர் திருவிழா அப்படிங்கிறது சமீபத்தில நடந்து முடிஞ்சிருக்கும். அந்த பின்னணியில குடுத்திருக்காங்க. சரியா? ஸோ இந்த திருவாரூர் ஆழித்தேர் திருவிழா அப்படிங்கிறது பங்குனி மாசத்துல நடக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இல்ல தமிழ் சொசைட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மாடர்ன் நாவல் இன் தமிழ். ஓகேங்களா. நெறைய பேருக்கு இந்த ஒரு தகவல் தெரிஞ்சிருக்கும். தமிழ்ல தமிழ் மொழியில வெளியிடப்பட்ட முதல் நாவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதாப முதலியார் சரித்திரம். மாயூரம் வேதநாயகம் பிள்ளை தான் இத வந்து எழுதியிருப்பார். 1879ல இந்த நாவல் வெளியிடப்பட்டிருக்கும். பிரதாப முதலியார் சரித்திரம் சாமுவேல் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் எழுதியிருப்பார். 1879ல வெளிவந்திருக்கும். சரிங்களா? வேதநாயகம் பிள்ளைய பொறுத்தவரைக்கும் பார்த்தா, அரசு துறையில இருந்திருப்பார் முன்சீஃபா. அதுக்கப்புறமா நாவல்கள வந்து எழுத ஆரம்பிச்சிருப்பார்.
அடுத்ததா கொங்கு பகுதியில இருக்கக்கூடிய ஒரு ஜர்னலிஸ்ட்ட பத்தி குடுத்திருக்காங்க. எஸ்பி நரசிம்மல்லு நாயுடு அப்படிங்கிறவர் சரிங்களா? இவருடைய செய்தித்தாள் பார்த்தீங்கன்னா, சேலம் பேட்ரியாட் அப்படிங்கிற செய்தித்தாள இவரு நடத்தியிருக்கார். ஓகேங்களா? எஸ்பி நரசிம்மல்லு நாயுடு, சேலம் பேட்ரியாட் அப்படிங்கிற இந்த செய்தித்தாள நடத்தியிருக்கார். சரியா? ஸோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்த முக்கியமான செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி.